மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முதலாவது ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகர மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மாலை அணிந்து இருமுடி கட்டி விரதம் மேற்கொண்டு தொண்டர்கள் குரு பூஜைக்கு செல்ல ஏற்பாடு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க 23/12/2024 இன்று காலை சுமார் 9 மணி அளவில் திண்டுக்கல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மாநகர மாவட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநகர மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், அணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி முழுமையாக முடித்தல் மற்றும் மாவட்டம் முழுவதும் ஒன்றிய வாரியாக, பெரும் கழகம் வாரியாக, வார்டு வாரியாக, கிளை வாரியாக அதிக அளவில் கழக கொடி அமைத்து ஏற்றுபவர்களுக்கு வெள்ளி பேனா பரிசும் மற்றும் 55 அடி அளவுள்ள கொடி கம்பம் அமைத்து அதிக அளவில் ஏற்றுபவர்களுக்கு 1 பவுன் தங்க மோதிரம் மற்றும் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கையில் 2 சக்கர வாகன பரிசு என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கேப்டன் ஆலயத்துக்கு நடைபெறவுள்ள குரு பூஜையை முன்னிட்டு மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்பவர்கள் கேப்டன் அவர்களின் திருவுப்படம் முன்பு மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். முதலாவது ஆண்டு நினைவு குரு பூஜை தினம் வரும் 28/12/2024 அன்று நடைபெற உள்ளதால் கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயத்தில் அவரது மறைந்த மனித கடவுள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ சிலை மற்றும் நினைவிடத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் குரு பூஜைக்கு வர தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் மாதவன் அறிவுறுத்தலின் பேரில் திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன்னாண்டவர் மற்றும் ஒன்றிய கழக பொருளாளர் மருதமுத்து, மேற்கு ஒன்றிய கழக அவை தலைவர் வேலு, மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் முத்தையா மற்றும் சிறுவர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் விரதத்தை எடுத்து மாலை அணிந்து இருமுடி கட்டி குரு பூஜைக்கு செல்ல உள்ளதை முன்னிட்டு தேமுதிக திண்டுக்கல் மாநகர மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இன்று ஏராளமானோர் மாலை அணிந்து கொண்டனர். மேலும் கேப்டன் அவர்களின் குரு பூஜையை முன்னிட்டு சுவரொட்டிகள், பேனர்கள் மற்றும் திண்டுக்கல் மாநகரம் முழுவதும் வைத்து பல்வேறு இடங்களில் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர். திண்டுக்கல் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் இந்த ஏற்பாடு நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து இது குறித்து ஒன்றிய செயலாளர் பொன்னாண்டவர் அளித்த பேட்டி வருமாறு.